ஹாய் கேஸ், வெல்கம் டு ஈடிடி பிளாக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தை வந்திருக்கோம். வெல்கம் டு பல்லாவரம். உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஜெட்ஸு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தான் தேட போகிறோம். என்ன கிடைக்குதோ பார்த்து வாங்கிக்கலாம். மறக்காமல் புதுசான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கடைக்கு போனோம். பேட்ரி வாங்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய லிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு லிஸ்ட்டு அப்படியே காமிக்கிறேன். அடுத்த கடைக்கு போனேன். அங்கே ஒரு பிசி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் என்ன கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இருந்தது. நமக்கு தேடுறது தான் கிடைக்க மாட்டேங்குது. பவர் பேங்க்கு, ஏர்பாட்ஸு, எஸ்எம்பிஎஸ், அப்புறம் ஸ்பீக்கர், அப்புறம் ஃபிஷ்ஷு, இது மாதிரி ஏகப்பட்டது கிடைக்கும். எது கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் எஸ்எம்பிஎஸ் ஒன்று கிடச்சது கீழே. அது பார்த்தேன், துரு பிடிச்சிருந்து அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் அதே கடையில் கொஞ்சம் உள்ளே போன பார்த்தேன். ஸ்பீக்கர் இருந்துச்சு. ஆன் பண்ண டப்பு டப்புன்னு சவுண்டு கிடச்சி. கேட்டால் 100ரூவான்னாங்க. சரி வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஃபோன் இருந்துச்சு, பட்டன் ஃபோன். அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு ஏர்பாட்ஸ் பார்த்தோம், செட் ஆகலை. அதையும் வச்சுட்டு பார்த்தோம். இப்போ அந்த எஸ்எம்பிஎஸ் சிபிஐ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை பார்ப்போம். பிசி உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராசஸரு இருக்குது, எஸ்எம்பிஎஸ் இருக்குது, ஒரு ஹார்ட் கொண்டு இருந்துச்சு. ரேட்டு கேட்டால் 1000ரூபா கிட்ட சொன்னாங்க மொத்தமாக. அப்படியே வச்சுட்டு நாங்கள் வேறு கடைக்கு போய்ட்டோம். பக்கத்து கடைக்கு போனால் ஒரு சேர் இருந்துச்சு, அது நல்லா இருந்தது. அப்படியே பார்க்க சொல்ல பக்கத்தில் வச்சுன்னா ஃபோன் கடை இருந்தது. இல்லை 2000 3000 சொல்லிட்டு புதுசாக விற்றுட்டாங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனாக. சரி வேணான்னு சொல்லிட்டு நம்ம என்ன தேடணுமோ அதை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு எஸ்எம்பிஎஸ் பார்த்தோம். அப்படியே டப்பா ஃபுல்லாக கூச்சி வச்சுருந்தாங்க. இது 4வது தடவை நான் பல்லாவரம் சந்தை வரேன். பாருங்கள், அப்படியே டப்பா ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் 25 வாட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் பார்த்தேன், யூஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. பல்லாவரத்தில் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப், ஒரு பேட்ரி ஒன்று பார்த்தோம். மல்டிமீட்டர்லாம் எடுத்துகிட்டு போவாங்க செக் பண்ணுறதா இருந்தால். ஓகே, இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஒன்று சில்லுன்னு குடிச்சிட்டு அப்படியே வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். பக்கத்து கடையில் பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க் இருந்துச்சு. பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. 100ரூவா சொன்னாங்க கேட்டதுக்கு. 50 ரூபா சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடியோ போடுவோம். நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே சோஃபா, சேரு எல்லாமே இருக்குது. கேட்டால் ஒரு 1000 5000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நகர்ந்து போனோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. நம்ம ஃபிஷ் டேங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணோம். கீழே ஒரு கேமரா இருந்தது, நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. லென்ஸ்லாம் இருந்தது. அந்த டிஸ்பிளே மட்டும் உடஞ்சிருந்தது. இது என்ன மாடல்னு சொல்லல, அது போடல, பார்க்கணும் போ. அப்புறம் பவர் பேங்க் இருந்துச்சு. அது கேட்டு 30 ரூபா சொன்னாங்க. அது ஒர்த் இல்லை அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு 30 ரூபாய்க்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சில் சப்பு பார்க்க நல்லா இருந்துச்சு. பின்னாடி பார்த்தோன்னா நல்லா கிராண்டாக இருந்தது. பின்னாடிலாம் பெரிய ஹீட்ஸிங் வச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடியில் இருந்துச்சு போன சப்பு ஒரு அடியில் இருக்கும் அதில். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்து கடைக்கு போனோம். அப்படியே ஒரு ஆம்ப் இருந்துச்சு, அது பாருங்கள், சின்ன ஆம்ப்பு. நான் கேட்டதுக்கு 1000 அப்படி 2000 அப்படி சொல்கிறாங்க. செட்டாக சொல்லிட்டு நமக்கு வந்துட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆம்ப்பு, நீங்கள் வீடியோ பார்த்தோன்னே தெரியும். இதேமாதிரி ஆம்ப்பு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். இது பார்த்து தான் செட் ஆகலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா எஸ்எம்பிஎஸ் இருக்குது. சரி எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். மாட்டிச்சு, வரவே மாட்டேது. ஓகே, எடுத்து பார்த்தேன். எவ்வளோன்னு கேட்டேன். 150 ரூபா சொன்னாங்க. 100 ரூபா சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டோம். 100 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டோம். நம்ம இது செக் பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவோம் இதையும் போட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எல்இடி லைட்ஸு, ட்ரிம்மரு, ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு கடையில். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் இருந்துச்சு. அந்த பேட்டரி லைட்டு போலுக்கு கை வச்சு ஏறுது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜே யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா லேசர் லைட் மாதிரி அது இருந்தது. அது கீழே பார்த்துட்டு கொண்டா ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்படியே உள்ளே பார்த்தேன். ஒரு மைக்ரோ ஓவன் அதெல்லாம் இருந்தது. அவருக்கு மைக்ரோ ஓவன், மேலே ஒரு ஸ்பீக்கர்லாம் இருந்தது. சரி அதை பார்த்து முடிச்சுட்டு அது பக்கத்து கடைக்கு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரோப் ஒன்று இருந்தது. ரேட்டு கேட்டால் 20 ரூபா சொன்னாங்க. அது ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று இருந்தது பக்கத்து கடையில். இல்லை செக் பண்ணி பார்த்தோம். அதில் டேப் பக்கத்தில் ஒரு கீபோர்டு இருந்தது. ரெண்டுமே செட்டாக வைக்கிறாங்க. அடைப்பாங்க, ரெண்டுமே செட் ஆகிட்டு கவரோடு வந்துச்சு. அது மட்டும் கேட்டால் 800 ரூபா சொன்னாங்க. அது செட்டாக வச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்த 1000 டிகிரி இரும்பு உருக்கிறது இதெல்லாம் கூட விற்றுட்ருக்காங்க. சவுண்ட் பார் பாருங்க, அப்படியே தரையில் போட்டு இணைஞ்சி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அது கேட்டால் 800 ரூபா சொன்னாங்க. சரி சொல்கிறாரு. பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்தா க்ளூ கொண்டா இருந்தது.
நம்மகிட்ட இருக்க சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படியே ஒரு கடைக்கு போனேன், லேப்டாப் இருந்துச்சு. அது உள்ளே பார்த்தா நீங்களே பாருங்கள். சரி அது வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். சுவிட்சு பாக்ஸ்லாம் உடச்சி வச்சுருந்தாங்க, நிறைய இருந்தது. அப்புறம் இந்த பவர் ஆம்ப் ஒன்று இருந்தது, அது எடுத்து பார்த்துருந்தாங்க. கேட்டால் 3000ன்றாங்க அந்த ஆம்ப்பு. சரி இங்கே பாருங்கள். அப்புறம் ஒரு சைடில் மட்டும் மாட்டுற ஏர்பாட்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், ப்ளூடூத்தில். அது கேட்டால் 100ரூவான்னாங்க. அப்படியே குவிச்சு வச்சுக்கிறாங்க மொத்தமாக. சரி அப்படியே சுற்றி பார்த்ததில் பக்கத்தில் ஒரு யூபிஎஸ் இருந்தது, அது போய் திறந்து பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தோம். இல்லை பார்த்தீங்கன்னா பேட்ரி எதுவுமே இல்லை, அந்த போர்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் இருந்தது. சரி தொடக்கூடாது சொன்னாங்க, ரெடி பண்ணோம் அதை. அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிவி, எல்இடி டிவி, எங்கள் டிவியில் ரிப்பேர் ஆச்சு. இந்த மாதிரி தான் அந்த எல்இடி டிவி போர்டு இருந்தது. இது கிடச்சிருந்தா நல்லா இருக்குங்க. அப்பயே ஸ்பேர்ட்லாம் எடுத்துருக்கலாம் அதை வச்சு. சரி இப்போ தேவையில்லன்னு சொல்லிட்டு விட்டோம். அப்புறம் ஒரு ஃபோன் இருந்தது, ஃபோனாக டேப்பாக என்னென்னே தெரியல. இது கேமரா ஸ்பீக்கர் எல்லாமே இருந்தது. இல்லை ஃபுல்லாக டிஸ்பிளே சைடில் எதுனா சிம்மு போடுற மாதிரி வேறு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பார்த்தோம். அந்த பிக் பாஸில் வரும் பார்த்தீங்களா, தொங்க விட்ருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கேமரா இருந்துச்சு. அது கொஞ்சம் விளையாடிட்டு சுற்றி பார்த்துட்டு சரி அப்படியே கொஞ்சம் தூரம் கிளம்பிட்டேன். அப்படியே அது நல்லா தான் இருந்தது, அது பார்க்குறத விட்டோம். அப்படியே அடுத்தது பெட் ஷாப் தான் போயிருந்தோம். கடைசியாக வந்துட்டோம் வீடியோ எண்டுக்கு. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள் கமெண்டில். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் வச்சு விற்றுட்டுருந்தாங்க. கேட்டால் 3000 4000 சொல்கிறாங்க. வேறு மாதம் மாட்டாங்க, முடியாதான். சேர்த்துல அப்படியே கோழி அதெல்லாம் விற்றுருந்தாங்க. சரி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நவுந்து போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபிஷ் ஷாப் ஒன்று வந்து டேங்க்கு கல் எல்லாமே வச்சுருந்தாங்க செட்டாக. நான் பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் வாங்கலாம் சொல்லிட்டு வச்சுருந்தோம். தொட்டி ஃபுல்லாக விட்ருவாங்க. இது ஃபைட்ரு, கப்பி, ஃபீமேல் மேல் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம 2 பேர் கேட்டோம், 2 பேர் 50 ரூபா சொன்னாங்க. சரி 2 பேர் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு 2 பேர் வாங்கிக்கிட்டு குருவிலாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.